குறிப்பாக ஏப்ரல் 11 முன்னால் எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு சென்ற போது இதை ஒப்புக்கொண்டதாக தான் டெல்லி வட்டாரங்கள் சொல்கிறது. ஆமாம், நான் ஆட்சியில பங்கு தரேன் அப்படின்றதுதான் டெல்லி வட்டாரங்கள் சொல்லுது. சோ அதை ஒத்துக்கிட்டு தான் எஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த முறை எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகல, அதிமுக ஆட்சிக்கு வரல அப்படின்னா எடப்பாடி அவர்களின் பொதுச் செயலாளரோட பொசிஷனுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி என்ன சொல்றாங்க, 2019 தோத்துட்டீங்க, 2021 தோத்துட்டீங்க, 2024 தோத்துட்டீங்க, இப்போ 2026 இவ்வளவு தோல்விகளை அதிமுக வரலாற்றிலே அதிமுக சந்திச்சது கிடையாது. எடப்பாடி எப்படி வந்தாருன்றதை யோசிக்கணும்ல. நீங்க என்ன விஷயத்துல வந்தாரு அவரு? நான் இரட்டை தலைமை ஒத்த தலைமை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒத்த தலைமை ஃபேஸ் பண்ண ஒரு எலெக்ஷன்ல லோயஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தானே அது. சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க இந்தியா தமிழ்நாட்டிலே பெரும் கட்சி, 1 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி, நீங்க மாஸ் லீடர், உங்கள்ட்ட ரெட்டையில இருக்கு, ஒரே ஒரு எம்பி சீட் ஜெயிச்சிருக்கலாமே. அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி அண்ணாமலையை தூக்குங்கன்ற சொல்ற அளவுக்கு எந்த கட்சிக்கும் நீங்க பிஜேபி கிட்ட போயிட்டு உங்க கட்சியில இவனை தூக்கு அவனை தூக்குன்னு சொல்ல முடியாது. ரைட், அதை நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். அது நடக்கல, அது நடக்கவும் நடக்காது. சி, எந்த இடத்துல வரணும்னா இப்ப அண்ணாமலை இஸ் வெரி டைனமிக் பர்சன். அதற்காக அண்ணாமலை டீம்ல இருக்க எல்லாரும் வெளில போன்னு நான் சொல்ல முடியாது, உங்க டீம்ல இருக்க எல்லாரும் வெளில போன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல அவங்களை எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படி மேனேஜ் பண்ணுவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அனைவருக்கும் இந்த வாட்டி போஸ்டிங் ரொம்ப சிறப்பா இருக்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சாமானியர் திரு நாகராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தமிழ், சொல்லுங்க தமிழ். ஓகே, இன்று அமித்ஷா அவர்கள் பேசின சில வார்த்தைகள் தான் தற்பொழுது பேசும் பொருளா மாறி இருக்கு. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்கும். அதுல முதல்வர் வேட்பாளரா அதிமுக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு குழப்பம் நிலவிருக்கதா சில செய்திகள்லாம் அடிபடுது. முதல்வர் வேட்பாளர் வேணா எடப்பாடி அவர்கள், அதிமுக இவங்கெல்லாம் இருக்கலாம். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறப்ப ஆந்திராவில் இருக்கக்கூடிய அதே ஃபார்முலா தமிழ்நாட்டில் அப்ளை ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. அதாவது துணை முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல பாஜகவை சேர்ந்த யாராவது ஒருத்தவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரியில பாஜக உள்ள வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் புதுசான ஒரு செய்தி அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்குதான் இந்த செய்தி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மினிஸ்ட்ரியில பாஜக வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்திருக்கு. ஸோ இது சம்பந்தமான ஒரு விஷயங்கள் தான் தற்பொழுது அரசியல் களத்துல பேசும் பொருளா மாறி இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கங்க. சரி, இந்த கூட்டணி ஏப்ரல் 11 ஃபார்ம் ஆனதிலிருந்து முதல் நாளிலிருந்து ஒரு வார்த்தை, அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்றது தொடர்ந்து நிலவு கொண்டே இருக்கிறது. பாஜக தன்னுடைய ஸ்டாண்ட்ல டே 1ல இருந்தே ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஏப்ரல் 11 அமித்ஷா சொன்னார். அதற்கப்புறம் இந்த இன்டர்னல் மீட்டிங் நடந்தது பாத்தீங்களா, மதுரையில் நடந்தது பாத்தீங்கன்னா, அதுலயும் சொன்னார். மதுரையில வெளியில பேசும்போதும் கூட்டணி ஆட்சி என்ற விஷயத்த சொன்னார். இப்போ 11 years ஆஃப் மோடி ஸ்பெஷல் இன்டர்வியூ, அதாவது எல்லா மேகசினும் கொடுத்திருக்காரு, ஒரு மேகசினுக்கு இல்ல, தினமலர் கொடுத்திருக்காரு, தந்தி கொடுத்திருக்காரு, டிடி நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. எல்லா மேகசின்லயும் இந்த ஒரு வார்த்தையை ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. இது கூட்டணி ஆட்சி அப்படின்னா கோயலேஷன் கவர்மெண்ட் அப்படின்றது. கோயலேஷன் கவர்மெண்ட்னா என்டிஏ ஜெயிச்ச பிறகு அந்த ஆட்சியில் பாஜகவுக்கும் பங்கு, இதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல அப்படின்றத மீண்டும் 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 அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்கிறார். இதுல யாருக்கும் எந்த குழப்பமும் இல்ல, அதுதான் உண்மை. பிஜேபி சைட்ல இருந்து எந்த குழப்பமும் இல்ல அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது தமிழ். ஓகே, ரெண்டாவது ஒரு விஷயம், மினிஸ்ட்ரியில பாஜக உள்ள வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? கண்டிப்பா வருவாங்க, அதுதானே கூட்டணி ஆட்சி. நீங்க ஒண்ணு பார்க்கணும். இப்போ வெறும் பாஜக மட்டும் இல்ல, எல்லா செகண்ட் லெவல் பார்ட்னர்ஸ், காங்கிரஸ் ஆகட்டும், விசிக ஆகட்டும், எல்லாருமே ஆட்சியில் பங்கு. தேமுதிக ஆட்சியில பங்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லாருமே அதை நோக்கி செல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இன்னைக்கு களத்துல இருக்கிற இபிஎஸ் அவர்களும் சரி, எம் கே ஸ்டாலின் அவர்களும் கிட்ட மாஸ் லீடர் கிடையாது, ஸ்ட்ரக்சர் லீடர்ஸ்.
அதாவது கீழே இருந்து ஒரு பொசிஷனா ஏறி 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 மேல வந்த மாஸ் லீடர் தான் வந்து ஸ்ட்ரெயிட்டா பொதுச் செயலரா வந்துட்டு அப்படியே போறது. இவர் மாஸ் லீடர் கிடையாது ரெண்டு பேரும். உதயநிதி சோ அவர்களை இந்த சொல்றீங்களா? ஆ? உதயநிதி அவர்களை சொல்றீங்களா ஏதோ? உதயநிதி சார், உதயநிதி வந்து வந்தது காரணம் சார். இப்போ நான் வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் கம்பேரே பண்ண முடியாது. ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால அரசியல் ஈஸியா கிடைக்கல இந்த பொசிஷன். உதயநிதிக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பது ரொம்ப ஈஸியா கிடைச்சது. நீங்க உதயநிதியை வந்து போட்டியிலே சேர்க்காதீங்க. களத்துல வந்து ஸ்டாலினா எடப்பாடியா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸ்டாலின் வந்து டிஎம்கே சுப்ரீமோ, எடப்பாடி வந்து ஏடிஎம்கே சுப்ரீமோ. சோ இவங்க ரெண்டு பேரும் மாஸ் லீடரா இல்லாதனால இந்த 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 கோரிக்கை வந்து எல்லா கட்சியிலிருந்தும் வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக ஏப்ரல் 11 முன்னால் எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லிக்கு சென்ற போது இதை ஒப்புக்கொண்டதாக தான் டெல்லி வட்டாரங்கள் சொல்கிறது. ஆமாம், நான் வந்து ஆட்சியில வந்து பங்கு தரேன் அப்படின்றதுதான் டெல்லி வட்டாரங்கள் வந்து சொல்லுது. சோ அதை ஒத்துக்கிட்டு தான் எஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த வைகை செல்வன் அவரு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. ஒரு கட்சி ஆட்சி செய்யறது தான் நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு, இனி வரும் நாட்களையும் அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு கருத்தை பார்க்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அது முக்கியமான ஒரு நபர், மாற்று கருத்துல பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமா மாறுது. இல்ல, இது சந்தேகம் கிடையாது. இது சந்தேகம் கிடையாது. நான் சொல்றது வந்து இன்றைய தேதியில் இருக்கும் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், இன்றைய கலநிறுவனத்தில் இருக்கும் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ன்றது அந்த பொதுச் செயலாளரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அந்த சுப்ரீமோவால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த முறை எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகல, அதிமுக ஆட்சிக்கு வரல அப்படின்னா எடப்பாடி அவர்களின் பொதுச் செயலாளரோட பொசிஷனுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி என்ன சொல்றாங்க, 2019 தோத்துட்டீங்க, 2021 தோத்துட்டீங்க, 2024 தோத்துட்டீங்க, இப்ப 2026 இவ்வளவு தோல்விகளை அதிமுக வரலாற்றிலே அதிமுக சந்திச்சது கிடையாது. ரைட்? இட் இஸ் மேட்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏடிஎம்கேக்கு தோல்வி, 6 அசம்பிளி எலெக்ஷன் ஏடிஎம்கேக்கு தோல்வி, 9 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏடிஎம்கேக்கு தோல்வி. ஆல்ரெடி அப்படி பார்த்துட்டு தானே வந்திருக்காங்க. இல்ல, இந்த தோல்வின்றது எப்படிப்பட்ட தோல்வி அப்படின்றத சொல்லலாம். 2 ஸ்டேட் எலெக்ஷன் அவங்க தொடர்ந்து தோத்தது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட் எலெக்ஷன் தொடர்ந்து தோத்தது இல்ல. நான் இது எப்படி கொண்டு போறேன் பாருங்க. அதிமுகவோட மினி சட்டமன்ற தேர்தல் 2019 எலெக்ஷன் சேர்த்து நடந்தது. ஒரு ஆளுங்கட்சியா இருந்து கொண்டு அவங்களால அந்த எல்லா சீட்டும் ஜெயிக்க முடியலையே. ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ 40 out of 40 டிஎம்கே ஜெயிச்சது, அப்பயும் ஒரு சீட்டு ஜெயிக்கலையே ஏடிஎம்கே. இல்ல, நான் சொல்றது ஆளுங்கட்சியா, அப்பயும் ஆளுங்கட்சி தான், ஏடிஎம்கே ஆளுங்கட்சி தான். இல்லங்க, நான் சொல்றது வந்து மினி சட்டமன்ற தேர்தலை சொல்றேன். நான் மினி சட்டமன்ற தேர்தலா 2019 சேர்த்து நடந்தது. நடக்கும் போது இவரால வந்து இந்த 9 சீட் தான் ஜெயிக்க முடியுது தவிர மித்த சீட் எல்லாமே தோத்தார். ஆட்சியில இருந்து கொண்டு இவரால வந்து ஒரு சீட் கன்வெர்ட் பண்ண முடியல. சரி, அப்பயாவது ஆட்சியில குழப்பம் இருந்தது எல்லாமே சொல்லலாம். அதன் பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க, 2021 டிடிவி தினகரனையும் தேமுதிகவையும் நான் வந்து ஸ்டேட் எலெக்ஷனை வச்சு பேசுறேன். அதுல வந்து எம்பி எலெக்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். 2021 எளிதாக அதிமுக ஜெயிக்க வேண்டிய தேர்தலை வேண்டுமென்றே தோத்தார் எடப்பாடி பழனிசாமி. என்ன, டிடிவி தினகரனையும் தேமுதிகவோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா இந்த எலெக்ஷன் டில்ட்டா இருக்கும். மினிமம் கேரண்டியா கிட்டத்தட்ட 25 சீட் டைரக்டா ஸ்பாயில் பண்ணாரு, இன்டைரக்டா 15 சீட் ஸ்பாயில் பண்ணாரு. சோ 25 + 15 கணக்கு போட்டு பாருங்களேன், 40 சீட் வந்தா இது என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியும், எந்த கட்சி எங்க வந்திருப்பான்னு சொல்ல முடியாது. சரி, அப்ப என்ன சொன்னாங்க, ரெட்டை தலைமையில இருந்தாலும் கன்ஃபியூஷன் வந்ததுன்னாங்க. இது 2024 தேர்தல் என்ன பண்றாரு அதையும் பார்க்கலாம். 2024 தேர்தலையும் பார்க்கலாம். அதிமுக 20% ஓட்டுக்கு என்னைக்காவது போயிருக்காங்க. அந்த ஓட் பேங்கை என்னைக்குமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு எலெக்ஷனோ எதுவோ இருந்தாலும் 5% 6% ட்விஸ்ட் ஆகும். இது 10% 15% கம்மியாகும் போது இது மேட்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தான். இப்ப நீங்க சொன்னீங்க ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க, முன்னாடியே தோத்துருக்காங்க, 2004 தோத்துருக்காங்க, 2009 தோத்துருக்காங்க, அதான் நடந்திருக்கு நீங்க சொன்னீங்கன்னா, அன்னைக்கு வாக்கு சதவீதம் இவ்வளவு குறையில 96 ஒரு அடி வாங்கினாங்க அவங்க அந்த வாக்கு சதவீதத்துல. அதுக்கப்புறம் வாக்கு சதவீதத்தை என்னைக்குமே அவங்க விட்டது கிடையாது. ஆனா இங்க வாக்கு சதவீதமே தொடர்ந்து வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 19 ஒண்ணு வாங்குங்க, 21 இம்ப்ரூவ் பண்றீங்க, திருப்பி வந்து 24 குறையுது, உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் தோக்குறீங்க. சரி, ஒரே ஒரு பை எலெக்ஷன், ஈரோடு பை எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா ட்ரை பண்றாங்க, அது டிஎம்கே ஃபோர்ஸுக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியல ஈரோடு பை எலெக்ஷனை. சோ இது எல்லாத்துக்கும் வந்து 2024 ஊரே மோடி பக்கம் போகுது,
பிஎம் ஆக போறாருண்டு. அவர் பிஎம் ஆனார். சந்திரபாபு நாயுடு கூட இருந்தார், நிதிஷ் கூட இருந்தார். இவர் மட்டும் விலகிட்டு வந்தார். இவர் எதுக்கு விலகிட்டு வந்தார்னா, கிறிஸ்டியன் முஸ்லீம் வாக்காளர்களோ இல்ல அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி யாராவது வருவாங்கன்னு பார்த்தா யாரும் நம்பி வரதுக்கு தயாராக இல்ல. சோ இது மேட்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் எடப்பாடி. சி பாஜக வந்து எப்படி இப்ப இந்த எலெக்ஷன் தோத்தாலும் அடுத்த எலெக்ஷன் வந்து வரும். பாஜகன்ற கட்சி வந்து ஒரு நபர் பட்ட கட்சி கிடையாது. நீங்க எடப்பாடி எப்படி வந்தாருன்றத யோசிக்கணும்ல. நீங்க என்ன விஷயத்துல வந்தாரு அவரு? நான் வந்து இரட்டை தலைமை ஒத்த தலைமை வந்து நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ரைட். அந்த ஒத்த தலைமை வந்து ஃபேஸ் பண்ண ஒரு ஒரு எலெக்ஷன்ல லோயஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தானே அது. சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இந்தியா தமிழ்நாட்டிலே பெரும் கட்சி, 1 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி, நீங்க மாஸ் லீடர், உங்கள்ட்ட ரெட்டையில இருக்கு, ஒரே ஒரு எம்பி சீட் ஜெயிச்சிருக்கலாமே. இப்ப எல்லாரையும் வேண்டாம் 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 புறக்கணிக்கிறீங்க. அப்போ இந்த கூட்டணி வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகும்போது இதுல வந்து எடப்பாடிக்கு தான் இந்த தேர்தல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப எடப்பாடி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இதான் இட் இஸ் நாட் ஆல்சோ அட்ஜஸ்ட்மெண்ட், இட் இஸ் அக்ரிமெண்ட் நான் சொல்லுவேன். அட்ஜஸ்ட்மெண்ட் வார்த்தை அக்ரிமெண்ட் சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஒரு ஆளை வந்து அமைச்சரவையில கொடுக்குறேன், நீங்க வந்து எங்களுக்கு வந்து இடம் கொடுங்க. மறக்கவே கூடாது தமிழ், 2019 அந்த கேப் இருந்தது பாத்தீங்களா. நம்ம இவர் எம்பியா இருந்தார்ல, ஓபிஎஸ் ஓட பையன் ரவீந்திரநாத் எம்பியா இருந்தார்ல, அப்போ வைத்தியலிங்கத்துக்கும் இவருக்கும் பல முறை பாஜக ஆஃபர் பண்ணிச்சு. இவர் தான் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தாரு. குறிப்பாக ஓபி ரவீந்திரநாத்துக்கு உங்க பேர் இருக்கு, நீங்க கன்ஃபார்மா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கடைசி நிமிஷத்தில் தடுக்கப்பட்டதுல எல்லாருக்கும் தெரியும். இப்ப கூட நான் சொல்றேன், செங்கல்பட்டு தனபால் அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க இங்க கூட வாங்க, ஜனவரி மாசம் இந்த ஜனவரி, அதாவது ஜனவரி 26 வந்து கேபினட் எக்ஸ்பான்ஷன் இருக்கு. இந்த கேபினட் எக்ஸ்பான்ஷன் போது நிச்சயமா அவருக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும். அவரோட ப்ரொஃபைலிங் பார்த்திருக்காங்க, எல்லாமே பார்த்திருக்காங்க. ஏன்னா இன்பதுரை அவர்கள் எம்எல்ஏ நிக்க சான்ஸ் இருக்கு, சி வி சண்முகம் அவர்கள் எம்எல்ஏ ஆக சான்ஸ் இருக்கு. பட் தனபால் அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு கிளியர் கேண்டிடேட்டா இருக்காங்க. ரைட். இந்த மாதிரி பல அக்ரிமெண்ட் பண்ணி தான் நீங்க போகணும். நான் எதுக்கு ஒத்துக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன், நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா. இப்ப நான் சொல்றேன், முதல்வர் வந்து ஆட்சியில இருக்காரா? தெருவா அலைஞ்சிட்டு இருக்காரு. கரெக்டா? அது வந்து செயற்கையா அதுதான் ரோட் ஷோன்றத நான் தமிழ்ல சொன்னேன். தெருவா அலைஞ்சிட்டு இருக்காருன்னா நான் தப்பா சொல்லல. இஸ் கோயிங் ஆன் ரோட்ஸ். அவருக்கு ஆட்சி இருக்கு, அவர் கூட்டணி பலம் இருக்கு, வென்ற கூட்டணி, மக்களுக்கே தெரியுது இந்த கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு தெரியுது. பர்செப்ஷன்லயும் அவர் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்காரு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு களத்துல. ஆனா அவர் ஒரு எஃபர்ட் போடுறாருல, அந்த எஃபர்ட் இவர் போடுறாரா? இவரும் சுற்றுப்பயணம் சொல்லியிருக்காரு சார், ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு சார். போன ஜனவரி மாசத்துல சொல்லிட்டு இருக்காங்க சார், சுற்றுப்பயணம். ஜூலை 2ஆம் வாரத்துல நடக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். ஓகே. ரெண்டாவது ஒரு விஷயம், தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் அவர்களுடைய டிவிகே இடம் பெறுமா அப்படின்னு ஒரு கேள்வி அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கும் போது தேர்தல் நேரத்துல தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஒரு சூசகமான ஒரு பதிலா பாக்குறதா, இல்ல வரக்கூடிய ஒரு நிகழ்வை ஒரு முன்கூட்டியே லைட்டா அப்படி சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறதா எப்படி சார்? முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து முதல்ல முன்னாடி போகுமான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். எனக்கு இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அது எப்படி போகுது என்னன்றது எனக்கு தெரியல, ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா வந்து அதான் உண்மை. லெட் அஸ் பி ஃப்ராங்க், கால் இட் ஸ்பேட் அஸ் எ ஸ்பேட். இன்னைக்கு நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இவங்க அவங்களுக்கு ரிவைட்டல் கொடுக்கறது, இவங்களுக்கு ரிவைட்டல் கொடுக்கறது எல்லாம் பார்க்கும்போது இதை வந்து சரியான பாதையில போல மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பாஜகவுக்கு பிடிக்காத விஷயத்த அதிமுக பேசுது, அதிமுகவுக்கு பிடிக்காத அந்த விஷயத்த மட்டும் எடுத்து பாஜக பேசுது. சோ இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் இது உடையறதுக்கான ஒரு இதை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. நான் வந்து உடஞ்சிரும்னு சொல்ல, பட் அதுக்கான சமிக்கைகள் வந்து தெரியற மாதிரி நான் பர்சனலா இந்த இடத்துல. யார் அதிகம் ஏற்படுத்துற, அதிமுகவா பாஜகவா அந்த சமிஞ்சைகளை? 2 பேரும் தான் சார் ஈக்குவலா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஒன்னு அக்ரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை வந்து ஆமாங்க நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா டிராவல் பண்ண போறோம் சொல்றதுக்கு எந்த இதுவும் இல்லை. அதாவது என்னன்னா, இதுல வந்து இங்க ஆத்துல கொஞ்சம் கால் சேத்துல கொஞ்சம் கால் வச்சா பிரச்சனை. ரைட் சார், நான் ஒண்ணு மட்டும் கிளியரா சொல்றேன் சார், மைனாரிட்டி 12% வாக்குகள் திமுக காங்கிரஸ் ஒன்னா இருந்தா அது உடையவே உடையாது. அது வந்து ரொம்ப கிளாரிட்டியா வந்து 2024 அவர் கத்துக்கிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு, முருகன் மாநாடுக்கு அவர் போறாரு. ரைட், முருகன் மாநாடுக்கு போகும்போது முருகன் மாநாட்டுல ஒரு வீடியோ வந்து இது பண்ணப்பட்டது, ஒரு பிளே பண்ணப்பட்டது. அது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்து முன்னணி எங்களை அழைச்சாங்க, நாங்க போனோம். ரைட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுல ஒரு வீடியோ பிளே பண்ணதா சர்ச்சைக்குரிய வீடியோ ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அவங்க மத்தியும் இல்ல. ரைட், இப்போ இந்து முன்னணி ஃபங்க்ஷன்ல போயிட்டு இது போட அது போட நம்மளால சொல்ல முடியாது. இப்ப நீங்க பாஜக ஃபங்க்ஷன்ல வந்து கூட்டணிக்கு எதிராக பேசுறதா ஓகே,
இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் ஒண்ணு சொல்றேன், இந்து முன்னணி பல முறை பாஜகவை விமர்சனம் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிமானிட்டைசேஷன் போது இந்து முன்னணி ஒரு பெரிய விமர்சனம் பண்ணுச்சு பாஜகவை. ரைட், இந்து முன்னணி ஒரு தனி அமைப்பு, பாஜக தனி அமைப்பு. அந்த இந்து முன்னணி நடத்தின ஒரு ப்ரோக்ராம்ல பாஜகவும் கெஸ்டா வந்திருக்காங்க, அதிமுகவும் கெஸ்டா வந்திருக்காங்க. அதை அங்கேயே போயிடணும். திமுக எந்த வலையை விரித்தாலும் அதிமுக விழுந்துருந்ததுல. ரைட், இதுல வந்து அவங்க பண்றாங்களா இவங்க பண்றாங்கன்னு தெரியல, ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஒண்ணு இந்த பாயிண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்னு வரணும், இல்ல பாயிண்ட் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட்ல வரணும். இது பாயிண்ட் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட்ல நிறைய போயிட்டு இருக்கிற, பாயிண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்டுக்கு வரவே மாட்டேன்றாங்கன்றதா ரொம்ப தெளிவா தெரியுது. இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நீட் விவகாரத்துல ஒரு பெரிய மாற்று கருத்து இருக்கு. ரைட், மாற்று கருத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ இந்த வக்ஃபு சட்டம் போது நிர்மலா சீதாராமன் பக்கத்திலே உட்காந்துட்டு தம்பித்துறை ஓட்டு போடல, எழுத்துதான் ஓட்டு போட்டார். நீங்க அதை பார்த்திருப்பீங்க. பட் அதெல்லாம் மீறி தான் இந்த கூட்டணி ஜெல்லாயிட்டு போயிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் அண்ணாமலையே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, நீங்க மத்த உங்க கொள்கையை நீங்க இருந்துக்கோன்ட்டாங்க. இதுக்கு மேல யார் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா அதிமுக தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும். எடப்பாடி அவர்கள் தான் காம்ப்ரமைஸ் தான். பாஜக எல்லா காம்ப்ரமைஸும் பண்ணிட்டு ரெடியா தான் இருக்காங்க இந்த விஷயத்துல. டே ஒன் இந்த கொலேஷன் கவர்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க, இன்னி வரையும் அந்த கூட்டணி ஆட்சி பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுல பாஜக சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இதற்கு மேல அதிமுக சைட்ல இருந்து எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப அந்த டிஸ்அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல. இப்போ ஏடிஎம்கேவில் இதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அண்ணாமலையை சேஞ்ச் பண்ணா கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுவார்த்தைகள் அமித்ஷா கிட்ட நடத்தினதா வந்து நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ தலைமை பொறுப்புல அண்ணாமலை அவர்கள் இல்ல. இந்த தலைமை பொறுப்பினுடைய வெற்றிடத்துக்காக இப்ப எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி வந்து பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி எடுத்துக்கிறது? இங்க பாருங்க, அண்ணாமலை எங்கேயும் போல. நீங்க முருகன் மாநாட்டிலையும் பார்க்கலாம், அண்ணாமலை நயனாரும் சேர்ந்துதான் செயல்படுறாங்க. அந்த கோபம் இருக்கா? இல்ல கோபம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அண்ணாமலை நயனா சேர்ந்தா சொல்றாங்க. நான் இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் பிரேக் பண்றேன். அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி அண்ணாமலையை தூக்குங்கன்ற சொல்ற அளவுக்கு எந்த கட்சிக்கும், நீங்க பிஜேபி கிட்ட போயிட்டு உங்க கட்சியில இவனை தூக்கு அவனை தூக்குன்னு சொல்ல முடியாது. ரைட், அதை நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். அது நடக்கல, அது நடக்கும் நடக்காது. பட் சி எந்த இடத்துல வரணும்னா, இப்ப அண்ணாமலை இஸ் வெரி டைனமிக் பர்சன். நயனார் இஸ் என்ன சொல்றது, ஒரு ஒரு டைனமிக் சொல்ல முடியாது. நயனார் வந்து கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன். நயனாரை இப்ப அண்ணாமலை கிட்ட கேட்டீங்கன்னா பாஜக தனிச்சு வளர்த்து கொண்டு போனோம் நம்பர். நயனார்ட்ட கேட்டீங்கன்னா 20 எம்எல்ஏ டார்கெட் பண்ணி நம்ம அசம்பிளிக்குள்ள கொண்டு போனோம். இதுதான் டிஃபரன்ஸ். இன்னைக்கு பாஜகவுக்கு தேவை என்னன்னா 2029 கன்சிடர் பண்ணி இந்த கூட்டணியை வந்து கொஞ்சம் நிலைக்க வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு பாஜகவோட கன்சிடரேஷனா இருக்கு. அது என்ன இருந்தாலும் நம்ம பொறுத்து தாங்க பார்க்க முடியும். இன்னைக்கே நம்ம எதையுமே வந்து சொல்ல முடியாது. நம்ம எந்த இடத்துல தெளிவா இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி கண்டினியூ ஆகுது, அவ்வளவுதான். பட் இந்த கூட்டணிக்குள்ள திரும்ப அந்த செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்றதான் நான் பாக்குறேன் பர்சனலா. ஓகே, இறுதியா ஒரு கேள்வி. இப்போ தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கும் கட்சியில இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் சில முரண்கள் ஏற்பட போறதா தகவல். ஒரு முரண் கிடையாது. கேட்கறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, கட்சியினுடைய நிர்வாக பட்டியலை வந்து கூடிய விரைவில் வந்து நயினார் நாகேந்திரன் வெளியிட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து நேற்று வந்து வந்திருந்தது. அதுல அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் மாற்றப்பட போறாங்க, புதிய இடத்துல வந்து நயினார் நாகேந்திரன் நியமிக்கக்கூடிய புதிய நிர்வாகிகள் வர போறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விப்படும் போது இது தோணுது. நான் இதை வந்து ரொம்ப பாயிண்ட் பிளாங்கா பேசலாம்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ நான் வந்து ஒரு டீம் எடுக்கிறேன்னா எனக்கு கம்ஃபர்டபுளா யார் யார் ஒர்க்கிங் இருப்பாங்களோ அவங்களதான் நான் எடுக்க முடியும். இப்போ அண்ணாமலை ஒரு டீம் எடுத்தாருன்னா அண்ணாமலைக்கு யார் யாராவது கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமோ அவங்களதான் எடுக்க முடியும். அதற்காக அண்ணாமலை டீம்ல இருக்க எல்லாரையும் வெளில போன்னு நான் சொல்ல முடியாது, உங்க டீம்ல இருக்க எல்லாரும் வெளில போன்னு நான் சொல்ல முடியாது. ரைட், ஒரு இடத்துல அவங்களை எப்படி மேனேஜ் பண்ணுமோ அப்படி மேனேஜ் பண்ணுவாங்க. ரைட், நான் திரும்பவும் சொல்றேன், அனைவருக்கும் இந்த வாட்டி போஸ்டிங் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். பாஜகல நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அண்ணாமலை ஆதரவாளிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்றது நடக்காது. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் பாயிண்ட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஸ்டேஜ்ல பேசுறது ஸ்ட்ரென்த்தா இருந்தது அப்படின்னா, இப்போ நயனாருக்கு கிரவுண்ட் லெவல் பண்ண ஸ்ட்ரென்த்தானா அவர் டீம்ல வந்து ஸ்டேஜ்ல பேசுற மாதிரி ஒரு ஆள், நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆள் வந்து எனக்கு பக்கத்துலயே இருக்கணும். ரைட், அந்த மாதிரி ஒருத்தர் அவருக்கு ஏத்த மாதிரி டீம் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம அன்பார்ச்சுனேட்லி திமுக அதிமுக பாலிடிக்ஸை பார்த்து ரைட் நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் புதுசா இருக்கு. பட் நீங்க அப் நார்த், நீங்க தமிழ்நாடு தாண்டி போக 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 இது ரொம்ப சாதாரணம். ரைட், இப்போ டெல்லி, நான் ஒரு ரொம்ப ஃபேக்ட் சொல்றேன் பாருங்க. டெல்லியில ஆட்சி மாற்றம் வந்ததா? ஆமா, ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி பாஜகவோட டீம் வேற,
ஆட்சி மாற்றம் பட்டோடனே பாஜக ஒர்க்கிங் டீம் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா ரேகா குப்தா என்ன பண்றாங்க, நம்ம இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போனோம், நமக்கு ஏத்த ஆட்கள் இங்க வரணும்னு சொல்லிட்டு ஷீ இஸ் பிளேசிங் சம்மன். இது கட்சியை அக்செப்ட் பண்ணுது. ரைட், இது நமக்கு ரொம்ப புதுசு, அதாவது தமிழக அரசியலுக்கு ரொம்ப புதுசு. பட் பாஜக தொன்று நடக்கிறது தான். ஏங்க ராஜ்நாத் சிங் வந்து மோடியை கொண்டு வந்தார், மோடி வந்து அமித்ஷாவை கொண்டு வந்தார், அமித்ஷா ஜேபி நட்டாவை கொண்டு வந்தார். சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப பாருங்க, இன்னொரு புதிய லீடர் வந்து இன்னொரு 2 வாரத்துல வந்துருவாங்க. ஒரு தேசிய தலைவர் வந்து புது தேசிய தலைவர் 2-3 வாரத்துல வந்துருவாங்க. சோ இப்ப அவர் தேசிய தலைவரா வந்தா அவர் என்ன நினைப்பாரு, நம்ம எல்லா சீட்லையும் 2020 நம்ம ஜெயிக்கணும், லாஸ்டா 2025 பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், அவருக்கு ஏத்த மாதிரி டீம் எடுப்பாரு கீழே. ரைட், இது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். இது வந்து நம்ம பெருசா எடுக்க வேணும்னு அவசியமே கிடையாது. பட் எல்லாருமே அரவணைச்சு போற கட்சி தான் பாஜக. நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஓப்பனா ஒரு நேம் சொல்றேன். காயத்ரி தேவின்னு சொல்லி ஸ்ரீபெரும்புத்தூர்ல தன் கேண்டிடேட்டா இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட தேவர் அபவுட் டு அனௌன்ஸ், பட் லாஸ்ட் மினிட்ல அந்த சீட்டை வந்து டிஎம்சி வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு என்டிபிசில வந்து பெரிய பொசிஷன் சேர்மனா கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஈக்குவல் டு எம்ஓஎஸ். சைலண்டா பண்ணிருக்காங்க பாஜக. இந்த மாதிரி பாஜக எல்லாரையுமே அரவணைப்பாங்க, எல்லாரையுமே பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இருந்தவங்க எல்லாருமே மேல வந்திருக்காங்க. இப்ப நாராயண திருப்பதி சார் பாருங்க, இஸ் இன் அ வெரி குட் பொசிஷன். எல்லாருமே ஒரு பொசிஷன்ல நிச்சயமா அதை வந்து வந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு சைலண்டா ரயில்வே போர்டுல இருக்கு, காயர் போர்டுல இருக்கு. நீங்க வந்து ராமநாதபுரத்துல ஒரு எம்பி கேண்டிடேட் தான், பேர் நம்ம குப்ராஜ்னு ஒரு சார் இருந்தாரு. அந்த குப்ராம் சார் வந்து இன்னைக்கு வந்து காயர் போர்டோட பெரிய பொசிஷன்ல இருக்காரு. சோ எல்லாருக்குமே எல்லா பொசிஷனும் பாஜக கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கும். சில லீடர்ஸ்க்கு சில பேருக்கு வேணும், அதுக்காக அந்த டீமை வந்து செட் பண்றது வந்து ரொம்ப காமனான விஷயம். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.